பெரிய சாட்சியாய் இருக்க போகுது. ஆமென். பெரிய பெரிய சாட்சியாய் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். பவுலும் சீலாவை இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மெசேஜிலும் என்ன பண்ண நிறைய போதகர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பவுலும் சீலா ஒரு சாட்சியாய் அநேகருக்கு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பவுலும் சீலாவும் போல சோர்ந்து போகாதபடி சிறைச்சாலை கதவுகள் என்ன பண்ண, அவங்க ஒரு அநியாயமும் செய்யல, ஒரு கஷ்டமும் யாரும் படுத்தல, ஆனாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்னது, சிறைச்சாலை. ஹல்லேலூயா. நம்ம கூட நிறைய நேரம் பாவமும் செய்யல, யாருக்கும் எந்த ஒரு குற்றமும் செய்யாம இருந்திருப்போம், ஆனால் நமக்கு தண்டனை அனுபவிச்சு கொண்டிருப்போம். இன்றைக்கு இந்த தண்டனை வச்சுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த குற்றத்தை வச்சுதான் உன்னை நன்மையாய் மாற்ற போகிறார். இந்த தீமையை வச்சுதான் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படியா இந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் வாழ்க்கையில் முளைக்க போகுது. அதற்கு உரிய பாத்திரமானாய் நீங்க கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து நீங்க பாற்றிக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஏசாயா 55